ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. நன்றாக குரு வாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ரகாயத்ரி ஞானஸ்தலத்து நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இந்த பதிவு கடகலக்ன அன்பர்களுக்கு குரு செவ்வாய் கிரக சேர்க்கையின் பலன், அதாவது குருமங்கள யோகத்தின் பலன். கடகலக்னம் என்பது நீர் ராசி, சந்திரனுடைய வீடு. அந்த கடகலக்னத்திலே இருக்கக்கூடிய நட்சத்திரமானது புனர்பூசம், பூசம், ஆயில்யம். இந்த புனர்பூசம் என்பது குருவனுடைய நட்சத்திரம். புனர்பூசத்தினுடைய 4வது பாதம் நம்ம கடகத்தில் அமைஞ்சிருக்கு. அதிலிருந்து 5ஆம் வீடு விருச்சிக ராசியிலையும் விசாகம் 4ஆம் பாதமாகவும், 9ஆம் வீடான மீன ராசியில பூரட்டாதி 4ஆம் பாதமும் இந்த குரு இருக்கார். அப்படிப்பட்ட குரு நமக்கு லாபஸ்தானத்துல இருக்கார். அதே நேரத்துல 4, 8, 12 குருவனுடைய நட்சத்திரங்கள் இருக்கு. கடகலக்னத்திற்கு 4ஆம் இடமான துலா ராசியில விசாகத்தினுடைய 3 பாதங்களையும், அதே போல கடகலக்னத்திற்கு 8ஆம் இடமான கும்பராசியில பூரட்டாதியினுடைய 3 பாதங்களும், 12ஆம் இடமான மிதன ராசியில புனர்பூசத்தினுடைய 3 பாதங்களையும் கொண்டிருக்கு. பட் இந்த கான்செப்ட் லாபஸ்தானத்தில் இருக்கிற குரு அந்த நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் அதை அவாய்டு பண்ணி, அதாவது கெடுதலை செய்ய விடாம வீரியம் குறைந்து கெடுதலை தடுக்கக்கூடிய இடத்துல குரு இருக்கார். அப்ப நமக்கு நன்மையை கொடுக்குறார். 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்துல இருக்கார். அப்ப இந்த செவ்வாயினுடைய நட்சத்திரம் அங்க 2 பாதங்கள் இருக்கிறது. மிருகசிரீஷம் 1, 2 அதுவும் ரிஷபராசியில இருக்கு. சித்திரை 1, 2 கன்னி ராசியிலான 3ஆம் இடத்துல இருக்கு. 7ஆம் இடமான மகர ராசியில அவிட்டம் 1, 2 இருக்கு. அப்ப ரிஷபராசியில இருக்கிற குரு இந்த மிருகசிரீஷ நட்சத்திரத்துல இருக்கிறாரு. ஆகஸ்ட் 20 செப்டம்பர் 6 வரைக்கும் இந்த செவ்வாயும் அதே மிருகசிரீஷத்துல தன்னுடைய சொந்த நட்சத்திரத்துல இருக்கிறதுனால அவர் மிதுன ராசிக்கு 12ஆம் இடத்திற்கு வந்தாலும் கூட இந்த குருவும் செவ்வாயும் சேர்க்கையினுடைய பலனை தரும். ஏனென்றால் அது 2 ஒரே நட்சத்திரத்துல இருக்கு. அப்ப அதனுடைய தன்மையில நமக்கு வளர்ச்சியை கொடுக்கும். இந்த 2மே லக்னத்துக்கு, கடகலக்னத்துக்கு நன்மை செய்யக்கூடிய கிரகங்கள். 5ஆம் அதிபதி 10ஆம் அதிபதி செவ்வாய், 6ஆம் அதிபதி 9ஆம் அதிபதி குரு. இந்த 5, 9 என்பது மிகப்பெரிய பூர்வ புண்ணியமும் பாக்கியமும் ஒருத்தருக்கு கொடுக்கக்கூடிய ஸ்தானங்கள். அப்ப அந்த பூர்வ புண்ணிய பலம் என்பது நமக்கு மகிழ்ச்சி, இன்பம், குழந்தை பிறப்பு, கலைகள், ஒரு தெய்வ அனுகிரகம், அதாவது இஷ்ட தெய்வத்தை உபாசனை பண்றது, ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸு, இது மாதிரி மகிழ்ச்சிக்கு உண்டான விஷயங்கள் அத்தனையும் இருக்கும். அதே மாதிரி 9ஆம் இடத்துல இறையருள் பாக்கியஸ்தானம் என்பது பூர்வீகம் சார்ந்த சொத்துக்கள், பரம்பரையான ஒரு ஆசீர்வாதங்கள், அதாவது போற்றப்படக்கூடிய விஷயங்கள். அதே போல அதிகமான கல்வி. இப்போ ஒரு மாஸ்டர் டிகிரி படிக்கிறது, ஆராய்ச்சி கல்வி படிக்கிறது, வெளிநாட்டு தொடர்புடைய கல்வி, அந்நிய நபர்களோட பழக்கங்கள், குருவினுடைய வழியில நமக்கு வழிகாட்டுதல் தேடுறது. அப்ப இறை தொண்டு சார்ந்த விஷயங்கள்ல ஈடுபடுறது, ஆன்மீகத்துல, இது எல்லாமே சேர்ந்ததுதான் இந்த 5ம் 9. 5ம் 9ம் மிஞ்சு பலன் என்று சொல்லுவார். அப்பேற்பட்ட கிரக சேர்க்கையானது நமக்கு குரு லாபஸ்தானத்திலிருந்து வழங்குகிறார். அப்ப அது நமக்கு நன்மை தரும். செவ்வாய் சொந்த நட்சத்திரத்துல இருக்கிறதுனால, மேஷராசியின் பலனை தர்றதுனால, நம்ம லக்னத்துக்கு 10ஆம் இடமாக மேஷராசி வர்றதுனால தொழில் பலத்தை இன்க்ரீஸ் பண்றாரு. இப்ப ரியல் எஸ்டேட்ல இருக்கலாம், கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ்ல இருக்கலாம், விவசாயத்தில் இருக்கலாம், பூமி சம்பந்தப்பட்ட அத்தனை துறைகள். இப்போ மெட்டீரியல்ஸ், வீடு கட்டுறதுக்கு, ஃபேக்ட்ரிக்கு, இதுக்கு தேவையான ஸ்பேர் பார்ட்ஸு, ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸ், எலக்ட்ரானிக்ஸ், கெமிக்கல், இது எத்தனைக்கும் செவ்வாய் ஒரு தொடர்பு இருக்கு. அப்போ அனைத்து விதமான இந்த தொழில் பலத்தையும் அது இன்க்ரீஸ் பண்ணும். அதே நேரத்தில் குருனால நமக்கு அந்த தொடர்புகள் சிறப்பாக இருக்கும்.
பிஸ்னஸ் கான்டாக்ட்ஸு, பிஸ்னஸ் டெவலப்மெண்ட்ஸு, புதிதாக வரக்கூடிய ஆர்டர்ஸு, இதுக்கெல்லாம் நன்மைகளை பண்ணும். அப்போ அந்த மாதிரியான ஒரு ஆதாயத்துக்கு உண்டான ஒரு நாட்களை இது வந்து நமக்கு அடையாளம் காட்டுறதுனால இந்த நாட்களில் நம்ம எடுக்கக்கூடிய முயற்சிகள் நமக்கு வெற்றி பெறும். அதுலேயும் நமக்கு இந்த நட்சத்திரங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குருவனுடைய நட்சத்திரம் வந்து புனர்பூசம், விசாகம், புரட்டாதி. செவ்வாயினுடைய நட்சத்திரம் வந்து மிருகசிரீஷம், சித்திரை, அவிட்டம். இந்த 6 நாட்கள்லையும் நம்ம வந்து நீங்கள் இந்த காலகட்டத்தில் அந்த நாட்கள்லையும் மிஸ் பண்ணாமல் அந்த தொழில் ஈடுபாடை டெவலப் பண்ணலாம், வளர்ச்சிகளை கொடுக்கும். அப்போ குருவை பொறுத்த வரைக்கும் நமக்கு லக்னத்துக்கு சிறு பங்கு தான் இருக்குது. இந்த 4, 8, 12 அப்படின்றது கடின உழைப்பை குறிக்கக்கூடியது. அதே போல் உற்பத்தி சார்ந்த துறைகள், தொழில் பலம், இதையெல்லாம் குறிக்கக்கூடியது. ஆனால் இப்போ குரு இருக்கிற இடமும் 11ஆம் இடம், அது வந்து மூளை உழைப்பை குறிக்கக்கூடியது. அதனால் இப்போ நீங்கள் ஒரு ஃபேக்ட்ரியில் வேலை பார்க்கலாம், அதில் வந்து ஒரு ஆர்டர் போடுற இடத்துல இருக்கீங்க, அல்லது ஒரு சூப்பர்வைசிங் பண்ணுற இடத்துல இருக்கீங்க, அல்லது ஒரு டிசைனிங் பண்ணுற இடத்துல இருக்கீங்க, அதுக்கான கன்சல்டிங் லைனில் இருக்கீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு சரியாக வரும், வளர்ச்சிகள் வந்து நன்றாக இருக்கும். மொத்தத்தில் சிரமங்களை கொடுக்காது, கஷ்ட நஷ்டங்களை கொடுக்காது, தேவையில்லாத செலவுகளை தவிர்க்க வேண்டி இருக்கும். அதனால் நமக்கு அமைப்புகள் நல்லா இருக்கும், பண வரவு சேமிப்புகள் அதிகமாகும், குடும்ப நலமும் நன்றாக இருக்கும். இந்த 11ஆம் இடம் என்பது உறவுகள் சார்ந்த மகிழ்ச்சியை குறிக்குது. அது கூட பிறந்தவங்க அத்தனை பேரும், இளையவராக இருந்தாலும் மூத்தவராக இருந்தாலும், அதே போல் குழந்தைகள் சார்ந்த வளர்ச்சிகளால் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சி, அதுலேயும் வளர்ச்சி இருக்குது. அதே மாதிரி படிப்பு காரியங்களுக்கும் சாதகமாக இருக்கும், அடுத்தடுத்த கல்வி பலத்துக்கு வளர்ச்சிகளுக்கும் சாதகமாக இருக்கும், நம்முடைய தொழில் பலத்துக்கும் சாதகமாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு கிரக சேர்க்கை அந்த நாட்களில் நம்ம அந்த விஷயங்களில் ஈடுபடும் போது நமக்கு சக்சஸ் கிடைக்கும். நமது ஜனன ஜாதகத்தில் உபநட்சத்திரம்ன்ற கான்செப்ட் இருக்கு. 12 பாவத்துக்கும் நட்சத்திரம் தெரியும், 12 பாவத்திலையும் எந்த புள்ளி நமக்கு பாவத்தை முனையாக இருக்கிறது, அல்லது பாவம் தொடங்கக்கூடிய புள்ளியாக இருக்கிறதோ அந்த புள்ளி ஒரு நட்சத்திரமாக இருக்கும். அந்த நட்சத்திரத்திலிருந்து உள்ள உபநட்சத்திரம்ங்கிற கான்செப்டை கண்டுபிடிச்சோம்னா இன்னும் வந்து அக்யூரஸியாக அது வேலை செய்யும். அப்படிப்பட்ட உபநட்சத்திரத்தில் 8ஆம் பாவ உபநட்சத்திரமாகவோ 12ஆம் பாவ உபநட்சத்திரமாகவோ இந்த செவ்வாயும் குருவும் வராமல் இருந்தாலே நமக்கு மிகப்பெரிய மேன்மைகள் நடக்கும். அந்த மாதிரி வந்திருக்கிறவங்களுக்கு மட்டும், அதுவும் திசாபுத்தி அந்தரம் குரு செவ்வாயினுடைய காலங்கள் நடந்தால் மட்டும் சிறிது பிரச்சனைகள் உண்டு. அது இல்லாமல் மற்றதையெல்லாம் பார்த்துக்கலாம். எல்லா விதமான கோச்சார பலன், கிரக சேர்க்கை பலன், திசாபுத்தி பலன் எல்லாத்துலேயுமே நம்ம ஜனன ஜாதகத்தில் இந்த முறையை நீங்கள் வந்து கணித்து கண்டுபிடிச்சி வச்சு அதை பயன்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு அக்யூரஸியான பலன்கள் கிடைக்கும். இது வந்து நட்சத்திர ரீதியாக இப்போ நம்ம சொல்கிறது, இந்த நட்சத்திரம் இந்த ராசியில் இருக்குது, அது இந்த பாவத்தை இயக்குதுங்கிறத சொல்கிறது. இதில் வந்து காமன் எடுத்துக்கலாம். இன்னும் ப்ரிசைஸாக போகும்போது அவங்க பிறந்த நேரத்துக்கு தகுந்த மாதிரி உபநட்சத்திரம்னு வரும்பொழுது இன்னும் மோஸ்ட் அக்யூரஸியாகவும் அந்த பாவ செயல் என்ன என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். கெட்ட பாவங்களுக்கு அது லிங்க் ஆகுதாங்கிறத பார்த்துக்க முடியும். கெட்ட பாவங்களுக்கு லிங்க் ஆனால் 8ஆம் இடம் 12ஆம் இடம் லிங்க் ஆனால் தான் நமக்கு வந்து அது மைனஸ். மற்றபடி அது ஒன்று உறவுக்கு ரொம்ப சாதகமாக இருக்கும், இல்லைன்னா தொழிலுக்கு ரொம்ப சாதகமாக இருக்கும். இந்த விதத்தில் நம்ம கைடு பண்ணி பார்த்துக்கிட்டு போகலாம். எது எப்படி இருப்பினும் இந்த குருமங்கள யோகம் மிதுனத்திற்கு மிகப்பெரிய ஒரு அங்கீகாரம், தொழில் பலம், அந்தஸ்து, கௌரவம், பணவரவு, வளர்ச்சி அடையும் என்று கூறி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் JMS. நன்றி, வணக்கம்.